ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் த ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்ணினுடைய வன்முறைகள், பெண்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள், இடைஞ்சல்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பெண்ணிற்கு அவர்களது நண்பர்களால் ஏற்பட்டக்கூடிய துன்பம், துயரம் அதிகமாகவே இருந்துச்சு. அந்த பெண் திருமணமாகி போகியுமே அந்த பெண்ணுக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த பெண் விரும்பவே இல்லை, விரும்பாத ஒரு நபர், அந்த நண்பருடைய நண்பர் இருவரும் சேர்ந்து அவர்கள் அந்த தொழில்துறையில், அதாவது அவர்களுக்கு வந்து அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்வோம் இல்லையா, அதில் அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுனால அதை பயன்படுத்தி ஒரு பெண்ணை வந்து தவறாக சித்தரித்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை முழுவதுமாக முடக்கி போட்ட பெரும் துயரம் இவர்களை சாரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அது மெயினாக அது பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் பண்ணலை, ஆண் ஆண் ஆணை சார்ந்த நண்பர்கள், குழு, கூட்டம் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த ஆணிற்கு எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே யோசிக்கணும். அந்த ஆணினுடைய குடும்பமும் அதை பற்றி யோசிக்கணும். ஏன்னா இந்த பெண்ணிற்கு தெரிந்து விட்டது, அந்த பெண்ணை சிறு வயதிலிருந்து யாரையும் விரும்ப தகுதி கிடையாது. அதாவது விருப்பம் இல்லாமல் தான் இருந்தா. அவளுக்கு வீட்டில் அவ்வளவு சுதந்திரம் இருக்குது, யாரை வேணாலும் விரும்பலாம், அவர்கள் தாய் தகப்பன் குறை கூறுவதில்லை, விருப்பப்பட்டால் திருமணம் செய்ய போகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய குடும்பமும் செல்வ செழிப்பான குடும்பம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணிற்கு முழு அளவு சுதந்திரம் இருந்தது அவர்களுடைய வீட்டில் வளரும்போதும் படிக்கும்போதும். அதனால் இந்த பெண் வந்து என்ன பண்ணுறா, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அந்த ஒரு அதாவது கெட்ட பெயர் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுனால இந்த பெண் தன்னுடைய வழியில் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்ணை சில அதாவது தண்டவாளத்தில் ரயில் போயிட்டே இருக்கும், இடையில ட்ராக் மாறுற மாதிரி இந்த பெண்ணினுடைய ப அதாவது கல்வியை முடித்துவிட்டு அவள் ஒரு பணியிடத்திற்கு சேரும் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சம்மந்தம் இல்லாத நபர்கள், அதாவது இவர்கள் குடும்பத்திற்கும் சம்மந்தம் இல்லை, இந்த பெண்ணிற்கும் சம்மந்தம் இல்லை, இந்த பெண் காதல் பயப்படவும் இல்லை, காதலிக்கவும் இல்லை, இப்படி இல்லாத நபர்கள் அந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கும் அந்த பெண்ணை அவமானப்படுத்துவதற்கும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை முடக்கி போடுவதற்கும் இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத சமூகத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அதற்கு விடை சமூகம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது உண்மை. அந்த இருவர் வந்து இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இது நம்ம எவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னு பார்த்துங்க. அப்போ இந்த பெண் வந்து முடியவே இல்லை, யாரையும் பண்ணலைன்னு சொல்லும்போது அவர்கள் இருவரும் இல்லை இந்த பெண் எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு போலியாக சான்றிதழ் தயாரித்து, போலி திருமண சான்றிதழ் தயாரித்து, போலியாக புகைப்படத்தை வைத்துக்கொண்டு எனக்கும் இவருக்கும் திருமணமாகிவிட்டதுன்னா அவர்களுடைய நண்பர்கள் குழு, அவர்களுடைய உறவினர்கள் குழு போட்டு, ஆனால் இந்த பெண்ணிற்கு இது எதுவுமே தெரியாது, பெண்ணினுடைய குடும்பத்திற்கும், அதாவது அவர்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு இது தெரியவே தெரியாது. ஆனால் இந்த பெண் திருமணமாகி, அதாவது வேறு ஒரு நபருடன் திருமணமாகி வேறு ஒரு ஊருக்கு போய் சென்று வாழும்போது அந்த பெண்ணினுடைய கணவன் குடும்பத்திற்கு மட்டும் இந்த விவரங்கள் தெரியுது. இந்த பெண் பிற்நாளில் அந்த கணவனுடைய கருத்து வேறுபாடு வரும்போது அவர்களுடைய குடும்பத்தினுடைய முக பாவனை, அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், கொச்சை வார்த்தைகள், அப்புறம் அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள், அவர்கள் உதாசீனப்படுத்துவது, இந்த பெண் ஆனால் இந்த பெண் படித்த பெண்ணிற்கு இவ்வளோ பெரிய அவமானம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த பெண் எங்கு சென்றாலும், அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண் மாதிரியும் இல்லை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த பெண் மாதிரியும் இந்த பெண் எங்கு சென்றாலும் சுற்றி பார்க்கக்கூடிய நபர்களும் உறவினர்களுமே இருந்தார்கள். இந்த பெண் தனியாக தனித்தீவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இன்றளவும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த பெண்ணிற்கு ஆறுதல் கூறவோ அல்லது இந்த பெண் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லைங்கிறதை யாருமே வந்து நிரூபிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அந்த அளவிற்கு இந்த சம்பந்தம் இல்லாத இரு நபர்கள் அவருடைய குடும்பத்தில் புகுந்து ஒரு பெண்ணை முடக்கி அந்த பெண்ணை மேலே முன்னேறக்கூடாதுங்கிற வாழ்வாதாரத்தை தடுத்து வாழ்வியலை தடுத்து கெடுக்கக்கூடிய நபர்கள் இன்றைய காலகட்டத்தில் இன்றளவும் இருக்கிறார்கள். அந்த பெண் சந்தித்து கொண்டிருக்கிறாள், அதற்காக போராடி கொண்டிருக்கிறாளும் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. இதை வந்து கூட இருந்தே அந்த பெண்ணை பார்த்த உறவினர்களும் அந்த எதிரிகள் கூட்டத்திற்கு, அதாவது அந்த நண்பர்கள் சம்பந்தமில்லாத நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தியவர்களும் அவமானப்படுத்தியவர்களும் இன்றும் இருக்கிறார்கள். இதற்கு என்ன பதில் கூற போகிறது சமூகம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.